2026 புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் பிரயாணிச்சிருக்கேன், அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 தான் ஒரு காதல் வருடம். காரணம் என்னென்னா, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன் சார், நானும் என் கணவரும் பிரிஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட டைவர்ஸ் மாதிரி தான் சார், செப்பரேஷன் தான் சார். அவர் ஒரு ஊரில் இருக்கார், நான் ஒரு ஊரில் இருக்கேன். கவலைப்படாத, இந்த வருஷம் சேர்ந்து வாழ்வீங்க. 7ஆம் இடம், கனடா போகணும் சார், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா, எங்கே வேணால் போகணும். குரு பகவானுடைய அருளாசி பெற்று போகிறீங்க. சனி வேறு 3ஆம் இடத்துல ராசிநாதன், அவரை வேறு குரு பார்க்குறாரு. உடம்பு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா, உடம்பு பாடாப்படுத்துறது சார், ஐசியூவில் இருக்கேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நோயாளிகளுக்கெல்லாம் யாரும் ஜாதகம் சொல்கிறதே இல்லை. நான் எப்பயுமே சொல்லுவேன், நோயாளிகள் எல்லாம் இதை பாருங்கள், கவலைப்படாதீங்க, எந்திரிச்சு நடப்பீங்க, ஓடுவீங்க, கவலைப்படாதீங்க. 2 கூட வரும் அவர் தான். அப்போ எந்திரிச்சோடனே ஒரு கம்பேக் கொடுப்பீங்க. அப்போது முதல் கல்லுக்கு எவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது தேவையில்லை, ஆனால் அந்த 2ஆவது கல் முதல் கல்லை விட தூரமாக விடணும். ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இருந்ததெல்லாம் விஷயம் இல்லை. இப்போ குரு பகவான் உங்களுடைய 1ஐயும் 2ஐயும் பார்க்குறார். உடம்பை பார்த்துட்டார், 2 பார்க்குறார், வருமானத்தை பார்க்குறார். அப்போது சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துட்றார், சம்பாதிக்கிற வழியும் கொடுத்துட்றார். அப்புறம் ஒன்று நீ சம்பாதிக்கிறேன்னா அப்போ ப்ராப்ளம் யாருது? நம்ம ப்ராப்ளம் தான். அப்போது குரு நமக்கு தெய்வம் காட்டும், தெய்வம் ஊட்டாதும்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறாங்க. அடுத்து 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 5ஐ பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை குழந்தை பிறக்க போகுது. முக்கியமாக 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மின்னலே ஓ மின்னலே, அந்த மாதிரி காதல்லாம், பிரிந்த காதல்லாம் சேரப்போகிறது. 11 பார்க்குறாரு. 11 பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பாதகமெல்லாம் சரியாக போகுது. இந்த வருடம் சூப்பரான ஒரு வருடம் என்றால் அது மிகையல்ல. மகர ராசிக்காரர்களுக்கு ஃபாரின், பிரிந்த குடும்பம் சேர்வதற்கான அமைப்புகள், உடல்நிலை மாறுதல், நல்ல தெம்பான உடம்பு ப்ளஸ் பணம் வர்றது, மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு பிரமாதம்.